கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது அவருடைய அன்பு, அவருடைய கிருபை எல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகையால் அவர் நமக்கு தினமும் தேடி வந்து அவருடைய வார்த்தைகளை நம் உள்ளத்திலே விதைக்கிறார். அது ஒரு விதை போல, எப்படி ஒரு விவசாயி தன் நிலத்திலே விதைத்து அதன் அறுவடையை அதிகமாக பலன் கொள்கிறானோ, அதே போல தேவன் தேடி வந்து உங்களுடைய உள்ளத்திலே அவருடைய வார்த்தையை தினமும் விதைத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் தினமும் கேளுங்கள், உங்களுடைய உள்ளத்திலே அந்த விதை அழகாக மரம் போல் வந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. பாருங்க, தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின், அதாவது இந்த உலகத்தில் பாருங்கள், பிரகாசமாக இருக்கிற இந்த உலகத்தில் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். சில நேரம் இருள் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும், எங்கேயும் போக மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க, பயமாக இருக்கும், இல்லைனா போக முடியாது. ஆனால் பகலில் சொல்லுங்கள், எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் அழகாக போயிட்டு வந்துடுவாங்க, வாங்குவாங்க. இந்த மாதிரி பயம் இருக்காது. அதே போல் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள். தேவன் இது எப்படி கொடுக்கிறார் என்றால், அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை கொண்டு கொடுத்து உங்களை வெளிச்சம் போல் ஆக்குறார். உங்களுடைய மனதை திறக்கிறார், உங்களுடைய உள்ளத்தை அவர் தேற்றுகிறார். அவர் நீங்கள் கலங்கி போய் இருப்பீங்க, அந்த நேரத்தில் அவருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு வெளிச்சம் போல, ஒரு பிரகாசம் போல, ஒரு ஜோதியின் சுடர் போல உங்களுக்கு அது கிடைக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் எதற்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. இரவு பாருங்க, இரவும் இருளும், இரவு வந்துச்சுனாலே அப்படியே பெய்ய அப்படியே போகும், இரவு இருள் ஆயிரும். முதல்ல அப்படி லைட்டாக இருக்கும், பிறகு அப்படி அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருளில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாதாளத்துக்குள்ளே தள்ளுற மாதிரி பெயரக்கூடாது. இதற்கு நாம் பாத்திரம் அல்ல. தேவன் நம்மை அதற்காக உண்டு பண்ணவில்லை. தேவன் எதற்காக நம்மை உண்டு பண்ணியிருக்கிறார்? நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் பகலின் பிள்ளைகளாகவும் தான் அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். இதைத்தான் நீங்கள் அனுபவிக்கணும் வாழ்க்கையில். அதான் தேவனுடைய சித்தம். அதனால தான் தேவன் பாருங்கள், இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்த அந்த தேவன் உங்களுக்கான ஒரு இருளான அந்த ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு, உங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனால் அதிலிருந்து நீங்கள் வெளியே விடுபட்டுருப்பீங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். இத்தனை வருஷம் நான் அதிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி தேவனுடைய கிருபையினால் அதெல்லாம் நீங்கி, என்னுடைய கடங்கள்லாம் நீங்கி, என்னுடைய நோய்களெல்லாம் நீங்கி, எத்தனை பேர் என்னை துன்பப்படுத்தினா அவனெல்லாம் நிர்மூலமாயிட்டான். இனிமே இந்த செஞ்சட்டிலேருந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் இடம் விட்டு இடம் தூர போயிடுவான். இந்த இடம் சரியே இல்லைன்னு சொல்லி சிலவங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிடுவாங்க, சிலவங்க நாடு விட்டு நாடு போயிடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி இருந்திருக்கும். அந்த மாதிரி உண்டு பண்ண அந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடச்சிருக்கும். அப்பொழுது எப்படி இருப்பாங்க அந்த பிள்ளைகள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். எப்படி எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளை, பகலின் பிள்ளைகள். அதாவது எப்பொழுதும் இப்படி மத்தியில் வெயிலில் பாருங்கள், இப்படி சொல்லுன்னு இப்படி பட்டா பகல் போல் இருக்கும். நீங்கள் எத்தனை பெரிய பல்பு எரிஞ்சாலும் அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் இருக்குமா? அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு கிருபை, யாருமே கொடுக்க முடியாத அந்த தேவனுடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். தேவன் தேடி வந்து, நான் இருக்கிறேன், உன்னை நான் இதற்காகத்தான் உண்டு பண்ணியிருக்கிறேன் சொல்லுகிறார். எப்படி? நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலில் உள்ள வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களுக்கு இந்த ஆறுதலான ஒரு வார்த்தை கொடுக்கிறார். இந்த வெளிச்சத்தின் தேவன் அவருடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். அதைத்தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். தேவன் உங்கள் மேல் அவருடைய முகத்தின் ஒளியை பிரகாசித்த பண்ணி அவர் உங்களுக்கு எப்பொழுதும் வெளிச்சம், இருளில் இல்லாமல். அப்படியே சாயங்கால நேரத்தில் மனுஷனுடைய சிலவங்க பாருங்கள், சோர்ந்து அப்படியே போயிடுவாங்க, அப்படியே போய் ஒரேடியாக முங்கிடுவாங்க. பிறகு இவ்வளோதான் வாழ்க்கை, என்ன முடிஞ்சு போச்சு, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னை மாண்டு கொண்டு, அதாவது தன் உயிரை விட்டுருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையிலாம் சில பேர் போயிருந்தாங்க, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்முடைய தேவனும் அதற்கு மிஞ்சின ஒரு அன்பை கொடுத்து, அதற்கு மிஞ்சின ஒரு கிருபை கொடுத்து, எல்லாத்தையும் அதிகமான ஒரு ஞானத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த மாதிரி நம்முடைய உள்ளத்தை அவர் பலப்படுத்துகிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கின அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் இருளிலிருந்து எத்தனையோ விதமான அந்தகாரத்தில் நீங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி இந்த நிமிஷம் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இருக்கிற கொடிய நோய்கள், மற்ற எல்லா பிசாசு இயேசுவின் நாமத்திலே போ
என்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். உங்கள் இருக்கிற எல்லா நோய் நொடிகளெல்லாம் தீங்கிவிடும், எல்லாத்தையும் ஓடி போய்விடும் இயேசுவின் நாமத்தில். அவர் தேவனுடைய முகத்தினுடைய ஒளி உங்கள் மேல் அனுதினமும் பிரகாசிக்க பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பாக நீங்கள் வாழ்ந்து சந்தோஷமாக இருப்பதே அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. தினமும் அவருடைய வார்த்தை கவனிங்கள். உன்னை தினமும் தேடி வந்து அவருடைய உள்ளத்தை நிரப்புகிற அந்த வார்த்தை தினமும் கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.